கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 5ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் இயேசுவானவர் மலை பிரசங்கத்திலே இதை குறிப்பிடுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீங்களும் நானும் என்ன கொலை செய்திருப்போம், இது ஏன் ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற போது, அதாவது மனிதனிடத்திலே கொலை செய்வதுதான் குற்றம் என்பதுதான் மனிதனுக்கு அறிந்தது. உள்ளத்திலே மற்றவர்களை கெடுக்க வேண்டும், அதுவும் கொலைக்கு சமந்தான். மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், இது எல்லாம் குற்றம் செய்வதற்கு சமமானது, கொலை செய்வதற்கு சமமானது என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள். அநேக மக்கள் கொலை செய்தும் கொலை செய்யவில்லை என்று அநேக தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறை பிரகாரம் நாம் பார்க்கின்ற போது கொலை செய்வது மட்டுமல்ல, கொலை செய்வதற்கு தூண்டுவதும் கொலை செய்வதற்கு சமம், உள்ளத்திலே கெடுதி நினைப்பதும் கொலை செய்வதற்கு சமம் என்பதுதான் பொருள். ஆனால் இந்த வசனத்திலே ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்திலே அவர் எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, இது நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. ஆண்டவருடைய வருகையிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுகின்ற போது இந்த உலகத்திலே என்னெல்லாம் மனிதனுக்கு நற்காரியங்களை செய்தோம், நீதிக்கு எதிராக நாம் செயல்பட்டோமா, இல்ல நீதிக்கு நாம் ஒத்து போனோமா என்பதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆகையினால் நாம் மற்றவர்களை பகைத்தோ, மற்றவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டோ, ஏதாவது அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்ற மக்களாக இருப்போம் என்று சொன்னார். இந்த வசனத்தின் மூலமாக யாருக்கும் கெடுதி நினைக்காமல் ஆண்டவருடைய வசனத்தின்படி மற்றவர்களை நேசிக்கவும் அன்பு செலுத்தவும், அப்படிப்பட்ட பாதையிலே நாம் வழிநடத்தப்படுவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.